ஓப்போவில் வந்து K15 Pro மற்றும் K15 Pro Plus அப்படிங்கிற ரெண்டு புது ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போவுமே வரப்போகிறதில்ல, கொஞ்ச நாள் கழிச்சு தான் வரப்போகுது. இருந்தாலும் இப்போ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு தெரிய வந்திருக்கு. அதாவது இந்த ஃபோனை பற்றின A to Z டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிய வந்திருக்கு. அதனால இப்போ இந்த வீடியோவில் இந்த ஃபோனில் எல்லா விஷயங்கள் தராங்க, மேலும் இந்த ரெண்டு ஃபோனுக்கும் என்ன வித்தியாசம், அதுபோக இந்த ரெண்டு ஃபோன் என்ன ப்ரைஸிங்கில் இந்தியாவில் வரும்போது கொண்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவில் போக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. முதல்ல ஆஸ் யூஷுவல் இந்த ரெண்டு ஃபோனோட பில் குவாலிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். நமக்கு இந்த ஃபோன் வந்து ரெண்டுமே பார்த்துட்டிங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம் மெட்டலில் செஞ்சுருக்காங்க. மற்றபடியாக இந்த ரெண்டு ஃபோனுக்கும் IP69 வரையும் ரேட்டிங் கொடுக்குறாங்க. அதனால் நமக்கு வந்து மழைக்காலங்களில் ஃபோனை வெளியே எடுத்துகிட்டு போனாலும் எந்த விதமான பிரச்சனையும் ஆகாது. மேலும் இந்த ரெண்டு ஃபோனோட திக்னஸ் மற்றும் வெயிட் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். மற்றபடி இந்த பேக் சைடில் இந்த கேமரா மாடல் பார்த்துட்டிங்கன்னா அது வந்து நமக்கு வந்து மெட்டாலிக் ஃப்ரேமில் தான் செஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க. கொஞ்சம் அந்த அவுட் சைடில் வந்து இருக்கிற இந்த மெட்டீரியல் ஃபுல்லுமே மெட்டலாம் செஞ்சுருக்கா சொல்கிறாங்க. அதுபோல் பல விதமான இந்த DIY மேக்னெட்டிக் லென்ஸ் கேப்லாம் மாட்டலாம்னு சொல்கிறாங்க. இதுபோ இந்த ஃபோனில் பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த லிங்யாங் அப்படிங்கிற ஒரு ப்ரீத்திங் LED லைட்ஸ்லாம் பேக் சைடில் கொடுக்குறா சொல்கிறாங்க. அது மூலமாக அந்த கலர் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து இந்த லைட்டு தேவைக்கு தப்பெல்லாம் மாறும் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஃபோன் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ரெண்டு ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். ரெண்டு ஃபோன்லேயும் டிஸ்பிளேயோட சைஸ் மாறுது. அதன்படி பார்க்கும்போது ஓப்போட K15 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 6.59 இன்ச்சுக்கான டிஸ்பிளேயும், அதே ஓப்போட K15 Pro Plus எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 6.78 இன்ச்சுக்கான டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ரெண்டு டிஸ்பிளே நமக்கு வந்து 1.5K ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. மற்றபடியே ஓப்போட K15 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நமக்கு 144 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும், 240 ஹெட்ஸ்க்கான டச் சாம்பிளிங், அது போக 1200 நிட்ஸையும் பீக் பிரைட்னஸ் தராங்க. அதே ஓப்போட K15 Pro Plus எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 165 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே, 330 ஹெட்ஸ்க்கான டச் சாம்பிளிங், 1200 நிட்ஸையும் பீக் பிரைட்னஸ் தராங்க. ஸோ இந்த ஓப்போட K15 Pro Plus வந்து கூட கொஞ்சம் பெட்டரான டிஸ்பிளே கொடுக்குறாங்க ஓப்போட K15 Pro கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. மற்றபடியாக நமக்கு வந்து இந்த ஓப்போட K15 Proவில் ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான தராங்க. அதே ஓப்போட K15 Pro Plus எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அல்ட்ராசோனிக் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான தராங்க. ஸோ இதே மாதிரியா டிஸ்பிளேல ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த ஓப்போட K15 Pro Plusல இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு ஸ்பெக் உள்ள டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸே இந்த ரெண்டு ஃபோன்லேயும் வித்தியாசம் இருக்குது. அதுபடி பார்க்கும் ஓப்போட K15 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மீடியடெக் Dimensity 8500 சூப்பர் அப்படிங்கிற ஒரு 4 nm ப்ராசர் ரன் பண்ணுறாங்க. இந்த ப்ராசர் 3.4 GHz ரன் ஆகுது. மற்றபடியாக கிராஃபிக்ஸ்க்காக இதில் ARM Mali G720 MC8 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. அது ஓப்போவோட K15 Pro Plus எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இன்னும் கொஞ்சம் பெட்டரான சிப் கொடுக்குறாங்க. அதில் மீடியடெக் Dimensity 9500S அப்படிங்கிற 3 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசர் வந்து 3.73 GHz ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக ARM Mali G925 MC12 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு ப்ராசர் ரேங்கிங் அப்படி சைட் பை சைடாக பார்க்கலாம். அது மாதிரி பார்க்கும்போது ஓப்போட K15 Pro வந்து ஒரு ஹையர் அண்ட் மிட் ரேஞ்ச் சிப் செட்டாக வருது. அதே ஓப்போட K15 Pro Plus எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஃப்ளாக்ஷிப் சிப் செட்டாக வருது. ஸோ ரெண்டுமே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அதாவது நமக்கு கேம்ஸ் விளாடலாம், மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். கேம்ஸில் பார்க்கும்போது இன்டர்வல் கேம்ஸ், விசிட்டிங் கேம்ஸ், ஹெவியான கேம்ஸ் விளாடலாம். ஆனால் நமக்கு இந்த ஓப்போட K15 Pro Plusல ஃப்ளாக்ஷிப் சிப் செட் கொடுத்த காரணத்தால் நமக்கு வந்து இன்னும் ஹெவியான கேம்ஸ், அதுபோல் பல விதமான இன்டென்சிவான டாஸ்க் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு ஃபோனையும் கம்பேர் பண்ணி போகும்போது நமக்கு வந்து ஓப்போட K15 Pro Plus கூட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. மற்றபடி ரெண்டு ஃபோனோட ரேம் இன்டர் ஸ்டோரேஜும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஆனால் நமக்கு ரேம் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோனையும் LPDDR5X RAM தான் தராங்க. ஆனால் ஸ்டோரேஜில் மாறுபடுது. அதுபடி பார்க்கும்போது ஓப்போட K15 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் UFS 3.1 கொடுக்குறாங்க. அதே ஓப்போட K15 Pro Plus எடுத்துட்டிங்கன்னா அதில் UFS 4.1 ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டான ஸ்டோரேஜ் வந்து நமக்கு ஓப்போட K15 Pro Plusல வருது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஓப்போட K15 Pro Plus வந்து எடுத்துக்கலாம். மற்றபடியாக ஓரளவு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஓப்போட K15 Pro எடுத்துக்கலாம். மற்றபடியாக இந்த ரெண்டு ஃபோன்லையும் Android 16 பேஸ் பண்ண ColorOS 16 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் ஆனது. அப்டேட்ஸை பற்றி இப்போதைக்கு கிளியராக தெரியல, ஏன்னா சைனாவில் மட்டும் தான் இந்த ஃபோன் லான்ச் ஆகிருக்கு. மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு வந்து பல விதமான AI ஃபீச்சர்ஸும் கொடுக்குறாங்க. அதன் மூலமாக பல விதமான எடிட்டிங், அதுபோல் சம்மரைசேஷன் மாதிரி பல விதமான விஷயங்கள் பண்ண முடியும். அடுத்ததாக ரெண்டு ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். கேமராஸை பொறுத்தவரை ரெண்டு ஃபோனும் ஒரே கேமரா தான் இருக்குது. இதில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. அது மாதிரி பார்க்கும்போது மொதல் கேமரா ஒரு 50 மோசக்கான மெயின் கேமரா தராங்க. இது f1.8 ஆப்பர்ச்சரில் தராங்க. ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் இருக்குது. இது போய் இதே கேமராக்கு நமக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டும் தராங்க. மற்றபடியாக ரெண்டு ஃபோன்லையும் 4K ஃபுட்டேஜ் 60 ஃப்ரேம் வரையும் நமக்கு வந்து பிரைமரி கேமராவில் வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். இப்போ ரெண்டாவது கேமரா பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு 8 மோசக்கான அல்ட்ராவைட் கேமரா தராங்க. இது f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. அடுத்த செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். இந்த ரெண்டு ஃபோன்லையும் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 16 மோசக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. மற்றபடி செல்ஃபி கேமராவில் 4K ஃபுட்டேஜ் வீடியோஸில் எடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக ஃபுல் HD வீடியோஸ் வந்து 60 ஃப்ரேம் வரையும் தான் கேப்சர் பண்ண முடியும். ஸோ இதான் இந்த ஃபோனோட கேமராஸாக இருக்குது. மற்றபடி நெட்வொர்க்ஸும் பார்க்கும்போது இந்த ஃபோனில் நமக்கு IR சென்சர் தராங்க. அந்த ரிமோட்டாக கூட இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ஃபோனையும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த ரெண்டு ஃபோன்லையும் டூயல் சிம் சப்போர்ட் இருக்குது. ஆனால் மைக்ரோஸ்டிக்கான சப்போர்ட் கிடையாது. மற்றபடி ரெண்டு ஃபோனுக்கு நம்ம 5Gக்கான சப்போர்ட் தராங்க. இது போக வைஃபை பார்த்துட்டு ஓப்போட K15 Pro எடுத்துட்டிங்கன்னா அதில் Wi-Fi 6 தராங்க. ஓப்போட K15 Pro Plus எடுத்துட்டிங்கன்னா அதில் Wi-Fi 7 வெர்ஷன் தராங்க. மற்றபடி ரெண்டு ஃபோன்லையும் Bluetooth 5.4, இது போல் டியூல் பேண்ட் GPS,
நேவிக் என்எஃப்சிலாம் தராங்க. இந்தியாவுக்கு ரொம்ப என்எஃப்சி இருக்கா இல்லையாங்கிறது தெரியல. ஸோ கண்டிப்பாக எப்படியும் என்எஃப்சி கட் பண்ணி தான் வைப்பாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மற்றபடி ஆடியோஸ்னு பார்க்கும்போது 2 ஃபோன்லையும் நமக்கு வந்து யூஎஸ்பி டைப் சி எடுத்து தராங்க. ஆனால் நோட் பண்ண எடிஷன் கேட்டிங்கன்னா ஓப்போட K15 Pro எடுத்திங்கன்னா அதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தராங்க. அதே ஓப்போட K15 Pro Plus எடுத்துட்டிங்கன்னா அதில் 4 ஸ்பீக்கர் தராங்க. அதாவது இவ்வளோ நாள் வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்துப்பீங்க 2 ஸ்பீக்கர், அதாவது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஃபோனில் 4 ஸ்பீக்கர் இருக்குது. அதாவது 4 யூனிட் கோஆக்சியல் ஸ்பீக்கர்ஸ் தராங்க. அதனால் சவுண்ட் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கலாம். ஃபோனில் கேட்குற அந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட பேட்டரிஸ் பற்றி பேசலாம். பேட்டரிஸில் 2 ஃபோனில் வித்தியாசம் வருது. அது மாதிரி போகும்போது ஓப்போட K15 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 7500 mAh பேட்டரி தராங்க. 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. அதே ஓப்போட K15 Pro Plus எடுத்துட்டிங்கன்னா அதில் 8000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. கூட ஒரு 500 mAh பேட்டரி கொடுது. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 100 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. கடைசியாக இந்த 2 ஃபோனோட சைனீஸ் ப்ரைஸ் வந்து நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஓப்போட K15 Proவே வந்து இந்திய மதிப்பில் ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே தான் வந்து விற்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதே ஓப்போட K15 Pro Plus வந்து ஒரு 60,000 ரூபாய்க்கு மேலே லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி பார்த்தா ப்ரைஸ் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். காரணம் இந்த மெமரி ஷார்ட்டேஜ் மாதிரி பல விதமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இது லான்ச் ஆகும்போது ப்ரைஸ் வந்து இன்னும் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது என்ன ப்ரைஸ் லான்ச் பண்ணுறாங்கிறத இந்த ஃபோன் லான்ச் ஆனதுக்கப்புறம் கீழே கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஓவராலாக இந்த 2 ஃபோனுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளேல கொஞ்சம் அப்கிரேட் இருக்குது. அது போக சிப்லேயே அப்கிரேட் இருக்குது. அது போக நமக்கு ஸ்டோரேஜ்லையும் பேட்டரிலையும் வந்து வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. இது போல் இந்த ஸ்பீக்கரும் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து 4 ஸ்பீக்கர் வந்து புதுசாக ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க இந்த K15 Pro Plusல. ஸோ இதே மாதிரியாக சில வித்தியாசங்களோட இந்த 2 ஃபோனும் வருது. ஸோ இந்த 2 ஃபோன் வந்து லான்ச் ஆனதுக்கப்புறம் பைலிங்ஸ் வந்து இந்த வீடியோட கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த 2 ஃபோனை பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழ் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் நன்றி, வணக்கம்.